Hey everyone, welcome to Take It. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வேர்க்கடலை காரக்குழம்பு அண்ட் பருப்பு துவையல். சாதத்துக்கு இது ரெண்டுமே ஒரு நல்ல காம்பினேஷன். வாங்க இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 4 மணி நேரம் ஊற வச்ச வேர்க்கடலை, 3 பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 2 டம்ளர் புளி தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம். வேர்க்கடலையை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சுக்கோங்க. காரக்குழம்புக்கு டேஸ்ட்டே நல்லெண்ணெய் தாங்க. அதனால் நான் இங்கே சேர்த்துருக்கிறது 1.5 குழிக்கரண்டி. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காய கருடம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெங்காய கருடம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் காரக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி வேக வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயமும் பூண்டையும் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச வேர்க்கடலையும் அதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் எல்லா பொருளையும் தனித்தனியாக சேர்த்து வதக்கும் போது தான் அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தனித்தனியாகவே சேர்த்து நீங்கள் வதக்குங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணியை சேர்த்த பிறகு அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வைங்க.
குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். காரக்குழம்புனாலே நம்மளுக்கு திக்காக தான் இருக்கணும். அதனால சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. சுவையான வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி. காரக்குழம்புக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பருப்பு தொகையல் தான். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். பருப்பு தொகையலுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம் பருப்பு. எந்த கப்பில் நம்ம துவரம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணான்னா தேங்காயை நீங்கள் நீக்கிடலாம். 3 பல் பூண்டு, 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு. பருப்பு தொகையலுக்கு நம்ம பருப்பை நெய்யில் வதக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற 1 கப் துவரம் பருப்பை நெய்யில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கைவிடாமல் அந்த பருப்பை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்கிற 3 வரமிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பருப்பையும் மிளகாயும் நல்லா வதக்கின பிறகு 3 பல் பூண்டையும் 1 டீஸ்பூன் மிளகையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது 3ம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க 1 கப் தேங்காயை இது கூட சேர்த்து அந்த தேங்காயும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயை சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக விடக்கூடாது. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சுவையான பருப்பு தொகையல் ரெடி. சூடான சாதத்தோட நம்ம காரக்குழம்பு பருப்பு தொகையல் சுட்டு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். டேக் இட்.